பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு நீதி நியாயம் தர்மம். நீதி நியாயத்தை அழிச்சிட்டான், தர்மத்தையும் அழிச்சிட்டான். முக்கால் சத்தியம் பூமியில் இறங்கி கணக்கு எழுதி கொண்டே இருக்கார். நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர் உலக நாடே நடத்தி கொண்டே இருக்கார். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கணக்கு எழுதிட்டார், ஏட்டிலே எழுதிட்டார். பிள்ளைகளுக்கு ஏட்டிலே எழுதிட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. தாய் இந்தியா நாடு முழு உலக நாடே புரிஞ்சிக்கோ. அமர்நாத் டு ஜோதிலிங்கம், ராமேஸ்வரம் 12, 13 கைலாசத்தில் கணக்கு எடுக்க முடியுமா? அவன் வாரிசோடு எடுக்க முடியுமா அப்படின்னு கணக்கு சத்தியவாக்கு முடிச்சுட்டாரு. கணக்கு எடுத்துட்டாரு. இனிமே சேட்டை பண்ணானுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் தண்டனை. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு எல்லாமே நசுக்கி விட்டுவார். பொம்பளை பிள்ளைக்கு 6 ஜோதிலிங்கம், அமர்நாத் டு 6 கணக்கு, 6 கணக்கு எழுதிட்டார். பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு எழுதிட்டார். மூத்தவன் நாகராஜனுக்கு 3 ஜோதிலிங்கம், வெளிநாடு கணக்கு. வெளிநாடு அவன் தான் அழிப்பான், அழிப்பான், அழிச்சு சின்ன முன்னாம ஆக்கிடுவான். அவனை இங்கேருந்தே தலைகளை வெட்டி 5 தலையில் 4 தலையை வெட்டி வெளிநாடு கொண்டு போயிட்டான். அப்போ அவனுக்கு தான் அந்த அழிப்பு சக்தி பவரை கொடுத்துட்டார். அழிச்சிட்றா அப்படின்னு கொடுத்துட்டார். அதனால் அவனுக்கு 3 ஜோதிலிங்கம், முக்கால் சத்தியம். இதில் மதமாக பிரித்து வச்சிருக்கவனுக்கு தெரியும். மதமாக எல்லா நாட்டிலையும் ஆளுதால மதம் அவனுக்கு தெரியும். முக்கால் சத்தியம் நீதி நியாயத்தை பிடிச்சி நிற்க அநியாயப்பட்டவனுக்கு தர்மடி கொடுப்போம்ட்டார். முக்கால் சத்தியம் இளைய பையன் 13வது கோட்டீஸ்வர், 13வது கோட்டீஸ்வர். ஐயா அம்மா தாயே, இந்த ஜென்மத்திலேயாவது என் தாய் தாப்பனை தூக்கி அலங்காரம் கொடுத்தது சந்தோஷம் சொல்லி டெய்லி மனசில் நினச்சி கும்பிட்டு போயிடுவான். ஆனால் சொல்லுவான், எங்கள் அப்பா அம்மா பார்வதி பரமசிவன் நேரடியாக உட்காரணும், உலகத்தை ஆளணும், என் தாய் தாப்ப உலகமே ஆளணும் அப்படின்னு சொல்லி அவன் காலில் தொட்டு, எங்கள் 2 பேர் காலை தொட்டு கும்பிட்டான். கும்பிட்ட உடனே கண்ணீர், 2 கண்ணில் கண்ணீர் வடிச்சிட்டார். ஆனால் சொல்லிட்டார், ஆழ்வண்டா கொலைப்படாரா. இப்போ 12 ஜோதிலிங்கமோ 13க்கு 13 நான் அவங்க கையில் பிரித்து கொடுத்துருக்கேன்டா. தப்பு செஞ்சானா எல்லா நாட்டிலையும் நானே க்ளோஸ் பண்ணிடுறேன்டா அப்படின்ட்டு அவன் சந்தோஷமாக போகிறான். விவசாயம் தான் சொல்லிட்டார், விவசாயம் இல்லாமல் அழிச்சானா நான் அழிச்சிருவேண்டா அப்படின்ட்டு. முக்கால் சத்தியம் இளைய பையன் 4 ஜோதிலிங்கம், ராமேஸ்வரம் ஊடாடப்பட்ட ஜோதிலிங்கத்துக்கு கணக்கு எடுப்பான். கணக்கு விட்டுட்டான், கணக்கு எடுத்தான், கணக்கை விட்டுட்டான். உலக நாடே கணக்கு எடுத்துட்டான், கணக்கை விட்டுட்டான். என் உள்ளே சிரசில் இருந்து கணக்கு ஈஸ்வரனும் ஈஸ்வரி, பரமசிவன் பார்வதி, உச்சகாளீஸ்வரர் உச்சகாளி. நாங்கள் அந்த 3 கணக்கில் எடுத்து உட்காந்து 3 பிள்ளைகளும் உச்சகாளீஸ்வர், உச்சகாளிக்கு பிறந்தவன் இளையவன் முக்கால் சத்தியம், மூத்தவன் பார்வதி பரமசிவனுக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு பிறந்தவன் நாகராஜன். மதுரை கோட்டை, மதுரை மீனாட்சி, மீனாட்சி சுந்தரேசர் பொம்பளை பிள்ளை பிறந்தா. என்ன மாதிரி தான் இருப்பாள். என் புள்ள என்ன மாதிரி இருக்கான பாசமாக இருப்பார். இந்த 2 பேருக்கு மேலே கொஞ்சம் இருக்க மாட்டார். இப்போ அந்த இருக்கிறதுனால ஒரு கண்ணீர் வடிக்கார். 2 பேரை நம்ம பாடாப்படுத்திட்டோமே அப்படின்னு. ஆனால் பொம்பளை பிள்ளை மேலே பாசம். கட்டு 23 வருஷமாக அவுத்த கட்டு, சத்தியவாக்கு கட்டு, அவுத்த கட்டு பொம்பளை பிள்ளை. அதனால் பாசமாக இருக்கார். சந்தோஷம். முக்கால் சத்தியம் 3க்கு 3 பிள்ளைய பிறந்தார். என் வாரிசுக்கு சொத்து பிரித்து எழுதிட்டார். 12 ஜோதிலிங்கம், 13வது கோடீஸ்வர் கையில் கொடுத்துட்டார். நான் மடிப்பிச்சை கேட்டேன், எனக்கு மடிப்பிச்சை 3 பிள்ளைக்கும் கொடுத்துட்டார். சந்தோஷம். ஈசனே சந்தோஷம், ஈஸ்வரனே சந்தோஷம். பார்வதி கேட்ட கணக்கில் கையில் கொடுத்து ஏட்டில் எழுதிட்டிய. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா.